பாரதத்தின் கிழக்கு கடற்கரையில் சங்கு க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் புனித பூமியான பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடந்து செல்லும் இந்த பிரம்மாண்டமான லயன் கேட் எனப்படும் சிம்மத்வாரத்தை நீங்கள் எப்போதாவது உற்று பார்த்ததுண்டா? அந்த நுழைவாயிலின் வளைவில், அதாவது தோரணத்தின் உச்சியில், ஒரு தெய்வீக சக்தி அமர்ந்திருக்கிறது. அவர்தான் மா தோரணலட்சுமி. பாருங்கள், இருபுறமும் யானைகள் புனித நீரைச் சொரிய தாமரை மலரில் கஜலட்சுமி வடிவத்தில் எப்படி கம்பீரமாக வீற்றிருக்கிறாள் என்று. ஏன் மகாலட்சுமி கருவறையில் இல்லாமல் வாசலின் உச்சியில் அமர்ந்திருக்கிறாள் தெரியுமா? ஏனென்றால் இந்த ஆலயம் ஸ்ரீ கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ என்றால் லட்சுமி. ஜெகநாதர் அகில உலகத்திற்கும் நாதனாக இருக்கலாம், ஆனால் இந்த கோவிலின் ஐஸ்வர்யத்திற்கும் நிர்வாகத்திற்கும் முழு அதிகாரி இந்த லட்சுமி தேவிதான். தனது அனுமதியின்றி கோவிலின் சொத்துக்கள் எதுவும் வெளியே செல்லக்கூடாது என்பதற்காகவே அவள் தலைவாசலில் அமர்ந்து காவல் காக்கிறாள். வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் ரத யாத்திரையின் போது ஜெகநாதர் தன்னை அழைத்துச் செல்லவில்லை என்று கோபப்பட்டு லட்சுமி தேவி அவரது ரதத்தை உடைக்கும் ஹேரா பஞ்சமி வைபவம் நடப்பதும் இவள் முன்னிலையில்தான். அதனால் அடுத்த முறை பூரி சென்றால் சிம்மத்வாரத்தை கடக்கும்போது தலை நிமிர்ந்து அந்த தாயை வணங்கிவிட்டுச் செல்லுங்கள். அவள் பார்வை உங்கள் வாழ்விலும் ஐஸ்வர்யத்தை பொழியும். ஜெய் ஜெகநாத்.